بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في كلامه اللذيذ بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقال الله تعالى في كلامه اللذيذ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அஞ்சாமையில் மூழ்கி மடமையில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த ஜாஹிலிய சமூகத்தை இது போன்ற ஒரு சமூகம் இந்த உலகத்திலே தோன்றாத அளவுக்கு மாற்றிவிட்டு சென்ற அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தப தாபியின்கள், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஓரிரை கொள்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை மூமீன்கள் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தாலா என்றென்றும் நல்லருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டவனாக இன்றைய வெள்ளியுரையிலே ரமலானும் அல் குர்ஆனின் வஹிபாகமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து செல்வது காலத்தின் தேவையும் பொருத்தமுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்காக 12 மாதங்களை அவனுடைய கால சக்கரத்திலே அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்துவிட்டு இந்த 12 மாதங்களிலே அல்லாஹு தாலா ஒரே ஒரு மாதத்தினை மகத்துவமிக்க ஒரு மாதமாக, சங்கை மிக்க ஒரு மாதமாக, ஒரு தலை சிறந்த ஒரு மாதமாக அல்லாஹு தாலா ஒரு மாதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த மாதம் நாங்கள் ஓரிரு தினங்களிலே எதிர்நோக்க இருக்கின்ற ரமலானுடைய மாதம் அவ்வாறான சிறப்புகளையும் அவ்வாறான மகத்துவங்களையும் கொண்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹு தாலா இந்த மாதத்திற்காக, இந்த ரமலானுடைய மாதத்திற்காக பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை, சுபசோபனங்களை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து, இந்த மாதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வெகுமதிகளை பற்றி குறிப்பிடுகிற சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துஃப்தஹு ஃபீஹி அபுவாபில் ஜினான், இந்த மாதத்திலே சுவன வாயில்கள் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபின் நீரான், நரக வாயில்கள் இந்த மாதத்திலே அடைக்கப்படுகிறது.
சொல்லிவிட்டு அதே தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், மனிதர்களை வழிகெடுக்கின்ற, அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சபதமிட்டு மனித சிந்தனைகளிலே மாறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதே தொடரிலே சொல்கிறார்கள், ஃபீஹி லைலத்துன், அது அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அந்த இரவு இருக்கிறது. ஃபமன் ஹுரிம ஹைரஹா, யார் அந்த இரவிலே இருக்கக்கூடிய நற்பயன்களை சுபசோபனங்களை விட்டும் யார் தடுக்கப்பட்டு விடுகிறாரோ, அதனை யார் இழந்து விடுகிறாரோ, ஃபகது ஹுரிம், அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவர் கைசேதம் அடைந்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, இவ்வாறு இந்த அல் குர்ஆன் மனிதர்களை புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் தங்களுடைய பாவ கரைகளை அழிக்க வேண்டும், கழுவ வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திற்காக விசேடமாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த நபிமொழியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த 12 மாதங்களில் இந்த ரமதானுடைய மாதத்தினை மாத்திரம் எதற்காக சிறப்பான மாதமாக ஆக்கி இருக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா ஏனைய 11 மாதங்களை விட இந்த ரமதானுடைய மாதத்தை எதற்காக மகத்துவமிக்க ஒரு மாதமாக, சங்கை பொருந்திய ஒரு மாதமாக எதற்காக ஏற்பாடு செய்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. மேலானவர்களே, எதற்காக அந்த மாதம் இந்தளவு மகத்துவமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக இந்த மாதம் இந்தளவு கண்ணியமிக்க ஒரு மாதமாக, சங்கை பொருந்திய ஒரு மாதமாக, அருள் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஏன் அந்த மாதம் பிரகடனம் செய்யப்பட்டு இருக்கிறது என்ற காரணத்தை நாங்கள் ஒரு கணம் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்திலே தான் உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ்வினுடைய வேதம் இந்த மாதத்திலே தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த மாதம் சிறப்பாக்கப்பட்டதற்கான, இந்த மாதம் புனிதமான ஒரு மாதமாக ஆக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தை இந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, அதே தொடரிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை பற்றி குறிப்பிடுகிற சந்தர்ப்பத்திலே ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இந்த அல் குர்ஆன் இருக்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அது நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் 2 வெவ்வேறு துருவங்களையும் பிரித்து காட்டக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆன் என்கின்ற இந்த வேதம் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தினை அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லிவிட்டு அதே தொடரிலே சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஃபல்யசும், நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சூரா பக்ராவின் 185வது வசனத்திலே பறைசாட்டி கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, அப்படியாக இருந்தால் இந்த மாதம், இந்த ரமதானுடைய மாதம் சங்கைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் ஒன்றுதான் இருக்கிறது. இந்த மாதத்திலே தான் அல்லாஹ்வினுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது.
மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன் இறங்கிய விதத்தை பற்றி, இந்த அல் குர்ஆன் எவ்வாறு இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, ரமதானுடைய மாதத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தினை பற்றி அல்லாஹு தஆலா அருள்மறையிலே குறிப்பிடுகிற போது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த அல் குர்ஆனை நாங்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட லைலத்துல் கதிர் என்கின்ற ஒரு மகத்துவமிக்க இரவிலே நாங்கள் இறக்கி அருள் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சூரா கதிரிலே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிற போது, வல் கிதாபில் முபீன், இந்த அல் குர்ஆன் ஒரு தெளிவான வேதமாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் ஒரு தெளிவான இறை வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நிச்சயமாக இதனை நாங்கள் ஒரு அருள் பொருந்திய பாக்கியமிக்க ஒரு இரவிலே இறக்கி அருள் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கிய அந்த ரமதான் மாதத்தை குறித்துவிட்டு, அந்த ரமதானுடைய மாதத்திலே எந்த இரவிலே இறக்கி அருள் இருக்கிறேன் அந்த இரவினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு ஷிலாஹித்து அல் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன் இறங்கியதற்காக அல்லாஹ்வினுடைய வேதமாக இருக்கக்கூடிய, உலகத்தாருக்கு பொதுமறையாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் இறங்கியதற்காக இந்த மாதம் இந்த அளவு புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வினுடைய வேதமாகிய அல் குர்ஆன் இறங்கியதற்காக இந்த ரமதான் மாதம் இந்த அளவு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வினுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு பெருமதி மிக்கதாக, எந்த அளவுக்கு புனிதமிக்க ஒரு வேதமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன் இவ்வாறான சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் ஒரு புனிதமிக்க ஒரு வேதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன், இந்த புனிதமிக்க இந்த அல் குர்ஆன் ஏனைய கொள்கைகளை விட, ஏனைய மத சடங்குகளை விட, அனுஷ்டானங்களை விட, ஏனைய கொள்கை கோட்பாடுகள் சடங்கு சம்பிரதாயங்களை விட இந்த அல் குர்ஆன் ஒரு உயர்ந்த நூலாக, இந்த அல் குர்ஆன் தெய்வீக நூலாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இது தனித்துவமான சில பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த அல் குர்ஆன் தனித்துவமான சில சிறப்புகளை அது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மேலானவர்களே, இதனுடைய சிறப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், இந்த அல் குர்ஆனுடைய கண்ணியங்களை ஒரு தடவை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், முதலாவது சிறப்பாக நாங்கள் இந்த அல் குர்ஆன் நிலையான ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் நித்திய ஜீவனாக இந்த உலகத்திலே அதை சட்டம் இயற்றுவதற்கு அது தகுதியான ஒரே ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லுகிற போது, இன்னா நஹ்னு நஸல்ன திக்ர, நிச்சயமாக இந்த திக்ர் என்கின்ற இந்த அல் குர்ஆனை நாங்களே இறக்கி அருள் இருக்கிறோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன், அதனை பாதுகாக்கிறவர்கள், அதனை பாதுகாக்கின்ற உத்தரவாதத்தினை நாங்களே வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா அருள்மறையிலே பறைசாட்டி கொண்டிருக்கிறான். அப்படியாக இருந்தால் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் நித்திய ஜீவனாக இந்த அல் குர்ஆன் இந்த உலகத்திலே சட்டமியற்றிக் கொண்டிருக்கும், உலக மக்களை அது இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டிருக்கும் என்கின்ற முதலாவது விடயத்தை நாங்கள் அல் குர்ஆனுடைய சிறப்பாக அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது சிறப்பாக நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், இந்த அல் குர்ஆன் உலகத்தாருக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரே ஒரு வேதமாக, நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள்மறையிலே ஹுதல் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்கு, இந்த மனித குலத்துக்கு இது நேர்வழியை காட்டுகின்ற ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே கூறுகிறான். அவ்வாறாக இருந்தால் இந்த அல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு,
இந்த அல் குர்ஆனை அதிகமாக பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த அல் குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்து அவைகளை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு, இதனோடு அதிகமான தொடர்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அல் குர்ஆன் மென்மேலும் நேரிய வழியினை காட்டக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வீக வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற இரண்டாவது சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது சிறப்பாக பார்த்தோமாக இருந்தால் இந்த அல் குர்ஆன் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகங்களையும் எங்களால் கொள்ள முடியாது. இது சந்தேகம் என்கின்ற சொல்லுக்கு அந்த அல் குர்ஆன் எதிர்மாற்றமாக இருக்கிறது. நாங்கள் அதில் சந்தேகிக்க முடியாது. சந்தேகமான ஒரு விடயத்தை கூட, ஒரு வசனத்தை கூட எங்களால் அதிலே கண்டுபிடிக்க முடியாது. அது சந்தேகமற்ற நூல். அல்லாஹு தஆலா அருள்மறையிலே கூறுகிற போது சூரா பக்ராவினுடைய ஆரம்ப வசனத்திலே கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது வேதமாகும், இந்த வேதத்திலே லா ரைப ஃபீஹ், எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. இதிலே நாங்கள் அணுவளவேனும் சந்தேகம் கொள்வதற்கு அப்பாற்பட்டதாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் பார்க்க முடிகிறது. மேலானவர்களே, இஸ்லாம் எப்போது இந்த உலகத்திலே துளிர்விட ஆரம்பித்ததோ அந்த தொட்டு இற்றை வரைக்கும் தேசிய ரீதியாக சரி, சர்வதேச ரீதியாக சரி, இஸ்லாம் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட அறைகூவல்கள் சர்வதேச ரீதியாக ஆங்காங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த அல் குர்ஆன் அந்த சவால்களை எல்லாம் முறையடித்து அது முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நூலாக, ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆன் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறது. இது அல் குர்ஆனுடைய மூன்றாவது சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான்காவது சிறப்பாக எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இந்த அல் குர்ஆன் இலகிய தன்மைகளை கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆனுடைய போக்கு இலகுவான போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லுகிறான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த அல் குர்ஆனை நாங்கள் இலகிய தன்மையிலே இறக்கி இருக்கிறோம். இந்த அல் குர்ஆனை இலகுவான முறைப்படி நாங்கள் இந்த அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை மென்மையாக, அதனுடைய இலகுவான தன்மையை கொண்டு நாங்கள் அல் குர்ஆனை வைத்திருக்கிறோம் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கும், இந்த அல் குர்ஆனை பாராயணம் செய்வதற்கும் இதை இலகுவான சட்ட திட்டங்களை கொண்டிருக்கிறது, இலகுவான அமைப்பை அது கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் யதார்த்தங்கள், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் அனைத்தும் மிக மிக மனிதர்களால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமான சட்ட திட்டங்களை மாத்திரமே அல் குர்ஆன் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலானவர்களே, அப்படியாக இருந்தால் இந்த அல் குர்ஆனுக்கு முன்னதாக இறக்கி அருளப்பட்ட வேதங்கள், இந்த அல் குர்ஆனுக்கு முன்னதாக இறக்கி அருளப்பட்ட சுகுபுகள், இவைகள் அல் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களுக்கு, அல் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை விட, அல் குர்ஆனிய நடைமுறை சார் செயற்பாடுகளை விட அது கடினமாக இருந்திருக்கிறது. அல் குர்ஆனை விட அது கடினமாக இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மேலானவர்களே, இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகளையும் பல்வேறுபட்ட மகத்துவங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் சஹாபிய சமூகத்தவர்களிடத்திலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சஹாபிய சமூகத்தவர்களிடத்திலே இந்த அல் குர்ஆன் செய்த சாதனைகள், தாக்கங்கள் என்ன என்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்களுடைய பிரச்சார துவக்கத்தின் ஆரம்ப காலகட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல இஸ்லாத்தை சொல்லுவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள், மெதுமெதுவாக இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவிய வாளோடு அவர்களை படுகொலை செய்வேன் என்று வீராப்போடு வெளிக்கிளம்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெய்பாதுகாவலராக,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நண்பராக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஒரு தலை சிறந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவர்களை உருவாக்கி இருக்கிறது என்றால் இது அல் குர்ஆனுடைய சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அல் குர்ஆனுடைய தாக்கமாக அவர்களை அல் குர்ஆன் புடம் போட்டு இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, பக்தாத் நகரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஒரு சிறந்த வழிப்பறி கொள்ளையராக, ஒரு பிரபலம் வாய்ந்த ஒரு வழிப்பறி கொள்ளையராக ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபராக, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழிப்பறி கல்வராக இந்த ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசித்தி பெற்று காணப்பட்டார்கள். மேலானவர்களே, இவர்களை புனித ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக புனித மக்கமா நகரிலே வலம் வரக்கூடிய சிறந்த மனிதர்களில் ஒருவராக மாறச் செய்திருக்கிறது என்றால் இது அல் குர்ஆனுடைய சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அவர்களை புடம் போட்டது இந்த அல் குர்ஆனுடைய தாக்கமாக சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைய அண்மை காலத்திலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு, அண்மையிலே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் ஒருவர் தன்னை இஸ்லாத்திலே இணைத்திருக்கிறார். மேலானவர்களே, பல வேத நூட்களை ஆய்வு செய்த ஒருவர், பல புத்தகங்களை நூட்களை எழுதிய ஒரு ஆய்வாளர் தன்னை இஸ்லாத்திலே இணைத்திருக்கிறார். அவர் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு அல் குர்ஆன் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். அல் குர்ஆனை எடுத்து அவர் வாசிப்பதற்கு ஆரம்பிக்கிறார். அல் குர்ஆனினுடைய ஆரம்ப அத்தியாயம் சூரா பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களை முகவுரையாக எடுத்து வாசித்து பார்க்கிற சந்தர்ப்பத்திலே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இது வேதமாகும், இந்த வேதத்திலே எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது என்ற அந்த வார்த்தையை வாசித்த அவருக்கு ஒரு விதமான பூரிப்பு ஏற்படுகிறது. அந்த வாசகத்தை பார்த்த அவருக்கு ஒரு விதமான ஒரு வியப்பு, ஆச்சரியம் அவர்களிடத்திலே ஏற்படுகிறது. மேலானவர்களே, அந்த வாசகத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தை அல் குர்ஆன் புரட்டுகிறது. அல் குர்ஆனை வாசிக்கிறார், தொடர்ந்து தட்டுகிறார். அல் குர்ஆனை ஆய்வு செய்து இறுதியிலே தன்னை ஒரு இஸ்லாமியராக மாற்றிய வரலாறு இந்த அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் இவ்வாறான பல்வேறுபட்ட புரட்சிகரமான மாற்றங்களை, ஒரு புரட்சிகரமான ஒரு தாக்கத்தினை சஹாபிய சமூகத்தவர்களிடத்திலே மாத்திரமல்ல, இன்றைய சமகால உலகத்திலும் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக இன்று இந்த அல் குர்ஆன் இவ்வாறான தாக்கங்களை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். மேலானவர்களே, இவ்வாறு அல் குர்ஆன் பல்வேறுபட்ட தாக்கங்களையும் பல்வேறுபட்ட சாதனைகளையும் நிலைநாட்டிய ஒரு இறை வேதமாக, தெய்வீக சக்தி கொண்ட ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த அல் குர்ஆனை அதிகமாக நாங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த அல் குர்ஆனை அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். இந்த அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆரம்பமாக இந்த விடயத்தினை நாங்கள் எங்களுடைய மனதுகளிலே ஆழமாக பதிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அல் குர்ஆனை நாங்களும் என்ன விதப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அல் குர்ஆனை அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த அல் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். அவைகள் சொல்ல வருகின்ற வாழ்வியல் யதார்த்தங்களை, வாழ்வியல் அம்சங்களை எங்களுடைய விடயங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். முதலாவது உரையிலே ரமலானுடைய சிறப்பு, அல் குர்ஆனுடைய சிறப்புகளையும், இந்த அல் குர்ஆன் சஹாபிய சமூகத்தவர்களிடத்திலே ஏற்படுத்திய தாக்கங்கள், மாற்றங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் முதலாவது உரையிலே பார்த்திருந்தோம். இரண்டாவது உரையிலே இந்த அல் குர்ஆனுடைய வஹிபாகம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இந்த அல் குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, இந்த அல் குர்ஆனுடைய கைங்கரியங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இரண்டாவது குத்துபாவிலே பார்க்க இருக்கிறோம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அருள்மறையிலே கூறுகிற போது வகாலர் ரசூல், தூதர் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அருள்மறையிலே இந்த வசனத்தின் மூலமாக ஆரம்பம் செய்கிறான். வகாலர் ரசூல், தூதர் சொன்னார், யா ரப், இறைவா, இன்ன கௌமித்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது சமூகத்தவர்கள் இந்த அல் குர்ஆனை ஏளனமாக எடுத்துக்கொள்வார்கள். எனது சமூகத்தவர்கள் இந்த அல் குர்ஆனை ஒரு ஏளனமாக, அலட்சியமாக, ஒரு புறக்கணிப்பாக இதனை எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அருள்மறையிலே அழகாக சித்தரித்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அல் குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகிய நாங்கள் அலட்சியமாக அல் குர்ஆனை எடுப்போமாக இருந்தால், அல் குர்ஆனை ஏளனமாக கருதுவோம் என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்கிறான் என்றால், இந்த ஏளனம் எவ்வாறு இடம்பெறும், அல் குர்ஆனை அலட்சியமாக நடந்து கொள்வது எவ்வாறு இடம்பெறும் என்கின்ற விடயத்தினை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் இந்த அல் குர்ஆனிய வசனங்களுக்கு 3 விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். மேலானவர்களே, இந்த அல் குர்ஆனை ஏளனமாக நினைப்பார்கள் என்றால், இந்த அல் குர்ஆனை அலட்சியப்படுத்துவார்கள் என்றால், முதலாவது சாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் முதலாவது சாரார் அல் குர்ஆனை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் எடுப்பார்கள். அல் குர்ஆனை முதலாவது சாரார் கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அல் குர்ஆனை எடுப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில், ஏதாவது இழப்புகள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில், மரணங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அல் குர்ஆனை எடுப்பார்கள். எடுத்துவிட்டு அந்த அல் குர்ஆனில் உள்ள ஒரு சில சூறாக்களை ஓதுவார்கள். அல் குர்ஆனை தங்களுக்கான ஓய்வு நேரங்கள் கிடைக்கிற போது மாத்திரம் எடுத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சூறாக்களை ஓதுவார்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் ஓதிவிட்டு அந்த அல் குர்ஆனை அவ்வாறை மூடி வைத்து விடுவார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய விடயம் இருக்கிறது. இவ்வாறு செய்யக்கூடிய விடயம் அல் குர்ஆனை ஏளனமாக கருதுவதற்கு சமனாகும். அல் குர்ஆனை அலட்சியம் செய்கின்ற முதலாவது சாரார் என்பதாக சட்டக்கலை, தஃப்சீர்கலை வல்லுநர்கள் இந்த வசனத்துக்கான முதலாவது விளக்கத்தினை கூறுகிறார்கள். இரண்டாவது கூறுகிறார்கள், அல் குர்ஆனை அழகான முறையிலே ஓதுவார்கள். இரண்டாவது சாரார் இந்த அல் குர்ஆனை மிக அழகிய முறையிலே ஓதுவார்கள், நல்ல முறையிலே பாராயணம் செய்வார்கள். ஆனால் அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற யதார்த்தங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல் குர்ஆனை பொருளுணர்ந்து அவர்கள் ஓத மாட்டார்கள், அவைகளை ஆய்வு செய்ய மாட்டார்கள். இவ்வாறு இரண்டாவது சாரார் இந்த அல் குர்ஆனை இவ்வாறு செய்யக்கூடிய இந்த வழிமுறை இருக்கிறது, இது அல் குர்ஆனை புறக்கணிப்பதற்கு சமனாகும். அல் குர்ஆனை ஏளனமாக கருதுவதற்கு இவ்வாறு செய்யக்கூடிய செயற்பாடு இரண்டாவது காரணம். இரண்டாவது கருத்தை இவ்வாறு சொல்கிறார்கள். மேலானவர்களே, மூன்றாவது கருத்தாக சொல்கிறார்கள், அல் குர்ஆனை அழகான முறையிலே ஓதுவார்கள், அல் குர்ஆனை நல்ல முறையிலே பாராயணம் செய்வார்கள். மேலே குறிப்பிட்ட இரண்டு சாராரை விட இவர்கள் மேலதிகமாக அல் குர்ஆனின் அதிகமான சூறாக்களை மனனம் செய்திருப்பார்கள். ஆனால் அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற யதார்த்தங்களை, அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சங்களை அவர்கள் ஆய்வு செய்ய மாட்டார்கள், அதனை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். அவைகள் அறிந்தாலும் அவைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முற்பட மாட்டார்கள்.
அத்தோடு மாத்திரம் அவர்கள் நிற்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்துவிட்டு பிற மக்களுக்கும் அதனை எத்தி வைக்கின்ற விடயத்திலே பொடுபோக்குடையவர்களாக ஏளனமுடையவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்திற்கான விளக்கங்களை சொல்லுகிற சந்தர்ப்பத்திலே தஃப்சீர்களை வல்லுநர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மேலானவர்களே, அப்படியாக இருந்தால் அல் குர்ஆன் வெறுமனே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மாத்திரம் ஓதிவிட்டு அதனை மூடி வைத்து விடக்கூடிய ஒரு நூல் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மாத்திரம், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில் மாத்திரம் இந்த அல் குர்ஆனை எடுத்துவிட்டு அவ்வாறு வைத்து விடுவது அல் குர்ஆனினுடைய வஹிபாகம் கிடையாது. அல் குர்ஆனை ஓதுவது நன்மை இருக்கிறது, தவறு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் என்றால் ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை இருக்கிறது. லாம் என்றால் அது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை இருக்கிறது. அல் குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அல் குர்ஆனை ஓதிவிட்டு மாத்திரம் அதனை மூடி வைப்பது அல் குர்ஆனுடைய வஹிபாகம் கிடையாது. அல் குர்ஆனை அது சொன்ன விதத்தினை, அல் குர்ஆனுடைய அனைத்து விடயங்களையும் அறிந்து கொண்டு அதனை பாராயணம் செய்து அவைகளை ஆய்வு செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன விடயங்களை அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அவைகளை நடைமுறைப்படுத்துவதை இஸ்லாத்தினுடைய அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய வஹிபாகமாக கைங்கரியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனதுகளிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. மேலானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்னா தஅல்லம்னா மஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸரி ஆயாத். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வசனங்களை கற்றுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 வசனங்களை கற்றுக்கொள்வோம். லம் நதஅல்லம் மினல் அஷ்ரி அல்லதி நஸலத் பஅதஹா ஹத்தா நஅலம ஃபீ. அந்த அல் குர்ஆனிய 10 வசனங்களும் அது என்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அது எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறதோ அந்த வசனங்களை அறியாத வரைக்கும், அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் அதன் பின்னால் இறங்கிய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்க்க மாட்டோம், அதனை கற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அல் குர்ஆனை வெறுமனே ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்துவது அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை கிடையாது. வெறுமனே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்கிற போது மாத்திரம் இந்த அல் குர்ஆனை எடுத்து பார்ப்பது என்பது அல் குர்ஆனுடைய வஹிபாகம் கிடையாது. அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற வாழ்வியல் யதார்த்தங்களை, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சங்களை நாங்கள் சேர்த்து ஆய்வு செய்து அவைகளை நடைமுறைப்படுத்துவது மாத்திரமே அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய வஹிபாகமாக கைங்கரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த அல் குர்ஆனிய வசனங்களின் மூலமாக, இந்த நபிமொழிகளின் மூலமாக அழகான முறையில் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாங்கள் ஒரு சில தினங்களிலே இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த மாதத்தினை நாங்கள் அடைந்து கொள்ள இருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அல் குர்ஆனை நாங்கள் அதிகமாக பாராயணம் செய்ய வேண்டும். அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமானத்தை நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து எடுக்க வேண்டும். அவைகளை நாங்கள் அல் குர்ஆனை வெறுமனை ஓதுவதோடு நிறுத்தாது, அவைகள் சொல்ல வருகின்ற வாழ்வியல் யதார்த்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமானத்தை இன்றிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அல் குர்ஆனை, இந்த அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தினை நாங்கள் நல்ல முறையிலே அடைந்து அதில் இருக்கக்கூடிய சுபசோபனங்களை, அதில் இருக்கக்கூடிய நட்பாக்கியங்களை அடைந்து உயரிய சுவனபதியை அடைவதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வ அகீமுஸ் ஸலாஹ்.